வெல்கம் பேக் டு தி another எபிசோட் ஆஃப் நில் கவனி செல். அது என்ன நில் கவனி செல்? நீங்க ஒரு காரோ பைக்கோ வாங்கலாம்னு இருப்பீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க. அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர் என்ன சொல்றாங்கன்றதை கவனிங்க, அதுக்கப்புறம் போய் வாங்குங்க. இந்த எபிசோடு உருவானதுக்கான நோக்கமே இதுதான். இன்னைக்கு 6வது எபிசோடா நம்ம கூட Hyundai i20 Asta ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு மக்கள் நிறைய எஸ்யூவி கார்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் தி ரியல் கார் எந்தூசியாஸ்டும் கார் டிரைவிங்கை ஃபீல் பண்ணி டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாமே ஒரு ஹேட்ச்பேக் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி 4 சிலிண்டர் கார்ஸ்லாம் ரொம்ப லிமிட் ஆயிடுச்சுனே சொல்லலாம். அந்த லிமிட்டடான ஸ்பேஸில் ஒரு சூப்பரான கார்னா இந்த i20 கார் தான். இன்னைக்கு இந்த i20யோட ப்ரோஸ் என்ன கான்சென்ட்ன்றதை டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காரோட யூசர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காரோட யூசரை நம்ம கொஞ்சம் வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் பிரதர். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்களை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. ஸோ என் பேர் பால் ஜேம்ஸ். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். நான் பேசிக்கலி நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கேன். நான் ஒரு பார்ட் டைம் மியூசிஷியனாகவும் இருக்கேன். சூப்பர் ப்ரோ. மியூசிஷியனாக இருக்கீங்களா? என்ன மியூசிஷியனாக இருக்கீங்க? ஸோ ஐ எம் அ கிட்டார் பிளேயர். ஸோ நான் கிட்டார் வாசிப்பேன். ஓ சூப்பர் ப்ரோ, சூப்பர். இது உங்களோட ஃபர்ஸ்ட் காரா எப்படி? இது என்னோட செகண்ட் கார். இதுக்கு முன்னாடி என்ன கார் யூஸ் பண்ணியிருந்தீங்க? 10 இயர்ஸாக நாங்கள் இயான் வச்சுருந்தோம். ஸோ செகண்ட் திரும்ப அதே Hyundai பிராண்ட்லேயே கார் வாங்கிட்டீங்க? ஆமாம், அதே Hyundai. இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் நீங்கள் வேறு எந்த கார்லாம் ப்ரிஃபர் பண்ணியிருந்தீங்க? ஸோ ஆக்சுவலாக இயானுக்கு அப்புறம் சரி நம்ம Hyundai சர்வீஸே நல்லா இருக்குதுன்ட்டு நான் Hyundaiயே பேர்லான்ட்டு இருந்தேன். பட் சரி நம்ம பிளைண்டாக நம்ம Hyundai தான் எடுக்கணுன்ட்டு இல்லாமல் சரி ஒரு 7-6 காரை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம், நம்ம பார்ப்போன்ட்டு நான் ஒரு 7 காரை நான் பார்த்துருந்தேன். 7 கார்ஸ். சூப்பர் ப்ரோ. நீங்கள் என்னென்ன கார்லாம் பார்த்துருந்தீங்க? டாட்டாவில் நான் ஆல்ட்ராஸ் நான் பார்த்துருந்தேன், அப்புறம் நெக்ஸான் பார்த்துருந்தேன், அப்புறம் சுசுக்கியில் பலினோ, ஃப்ராங்க்ஸு, வெனியூ பார்த்துருந்தேன், ஸ்கோடாவில் கைலாக் பார்த்துருந்தேன். மெயினாக நான் ஆல்ரவுண்டாக அரௌண்ட் 10 to 12 லட்ச ரூபாய்க்கு இருக்கிற கார்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமாம், ஒரு 7 கார்ஸ். இந்த i20 ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் கேட்டகரியில் வர கார். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக i20 சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஓகே, நான் நார்மலாக சப் 4 மீட்டரில் தான் எடுக்கணும்னு இருந்தேன். ஸோ மெயினாக சரி நம்ம எல்லாருமே ஒரு எஸ்யூவி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்களே, சரி நம்ம அது என்னன்னு பார்ப்போன்ட்டு சரி நானும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப எனக்கும் அதோட ரோடோட கனெக்டிவிட்டி எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் டேர்னிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு கட் பண்ணி ஓட்டும் போது எனக்கு ரொம்ப பாடி ரோட் ஃபெல்ட் ஆயிடுச்சு. அதாவது அண்டர் சப் 4 மீட்டருங்கிற போது அதனால சரி நம்ம ஹேட்ச்பேக்கே போவோமேனு. அதில் ஏன் i20னா திஸ் வாஸ் ரொம்ப ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு i20 நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஆல்ரவுண்டர்ன்று சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த காரில் என்ன ஃபீல் பண்ணீங்க? என்ன உங்களுக்கு ஆல்ரவுண்டராக இருந்துச்சு? என்னோட எல்லா கேட்டகரியிலுமே ஒரு கோல் அடிச்சுட்டு போயிடும். ஸோ பெர்ஃபார்மன்ஸுமே இருக்குது. ஆனால் போலோ அளவு பெர்ஃபார்மன்ஸாக இல்லை, ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபீச்சர் படி பார்த்தாலுமே ஒரு டாட்டா அல்ட்ரோஸ் அளவு எல்லாம் 360 கேமரா எல்லாமே அந்த மாதிரி ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே அந்த மாதிரி இருக்கா இல்லை. ஆனாலுமே எனக்கு தேவையுள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் ஒரு நைட் டைம் நான் பாட்டு கார் பக்கத்தில் வரேன்னா அதே திறந்து கீழே லைட் அடிச்சுலாம் காட்டும். ஸோ நான் இருக்கிற ஏரியா இன்னும் ஒரு கிராமம் பக்கத்தில். ஸோ கீழே பாம்பு இருக்கா, ஏதாவது இன்செக்ட் இருக்கான்னு என்னால் ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல் ஃபீச்சரு. அதே மாதிரி மைலேஜ் எனக்கு பலினோ அளவு கிடைக்குதா இல்லை, ஆனால் எனக்கு போதுமான அளவு. ஸோ எல்லா கேட்டகரியும் போய் கோல் அடிச்சுட்டு வந்துடுது. அதனால எனக்கு இது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி தெரிஞ்சுது. ஓகே, எல்லா ஹேட்ச்பேக்லையும் இருக்கிற ப்ரோஸ் இல்லாட்டாலும் அது மேக்ஸிமம் இதில் கவர் பண்ணிடுது மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், சூப்பர் ப்ரோ. இது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது என்ன வேரியன்ட்? இது ஆஸ்டா ஆப்ஷனல். ஸோ மேனுவல்லே டாப் அண்ட் வேரியன்ட். ஓகே, உங்களுக்கு ஆன் ரோடு ப்ரைஸ் இந்த கார் என்ன வந்துச்சு? ஸோ அப்ராக்சிமேட்லி வித் ஆக்சசரிஸ் எனக்கு 12 கிட்ட வந்துச்சு. 12 lakhs வரைக்கும் உங்களுக்கு? ஆமாம். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஆப்வியஸ்லி எங்கள் ஃபேமிலியில் சரி நீ எடுக்கிறதா இருந்தால் நம்ம டாப் எண்டே எடுத்துருவோம். எனக்கு பட்ஜெட்டுமே எனக்கு ஒரு 14 lakhs கிட்ட இருந்துச்சு. அதனால் சரி நம்ம டாப் மாடலே எடுத்துருவோமே எதுக்குன்னு. இது எனக்கு ஆட்டோமேட்டிக்கும் எனக்கும் உடன்பாடு இல்லை. அதனால எனக்கு டாப் அண்ட் எடுக்காமல் நான் மேனுவலே எடுத்துட்டேன். ஓகே, நல்லா எடுத்தால் எல்லா ஃபீச்சரோடையும் ஒரு டாப் அண்ட் எடுத்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் டாப் அண்ட் எடுத்துட்டீங்க. ஆட்டோமேட்டிக் பிடிக்காதுன்னு மேனுவல் சூஸ் பண்ணி. ஆமாம், சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்களால் 14 லட்ச ரூபா வரைக்கும் பட்ஜெட் வச்சுருந்தீங்க. இதே பெர்ஃபார்மன்ஸும் நீங்கள் கொஞ்சம் விரும்புகிறீங்க அப்படின்றப்போ என்லைன் இருந்துச்சு. i20லேயும் என்லைன் இருக்குது. நீங்கள் ஏன் என்லைன் ப்ரிஃபர் பண்ணாமல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக நான் இது ஓட்டிட்டு எனக்கு நான் ஒரு ஈவினிங் நான் ஓட்டினதுக்கப்புறம் இட் வாஸ் டைனாமிக்லி சூப்பர்வாக இருந்துச்சு. ஓகே நல்லா இருக்கு. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா லீனியராக இருந்துச்சு. எனக்கு ஓகே அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் நான் வேணா சரி என்லைன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சார் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸு அப்படின்னோடனே சரி நான் ஓட்டி பார்த்தேன்.
வண்டி சூப்பராக பறக்குது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஆனால் வந்து என்னென்னா நல்லா வரட்டும் போது அந்த ஒரு 3 சிலிண்டர் த்ரம்ட் கேட்குது. எனக்கு அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து எனக்கு என்னமோ எனக்கு பத்தலை. மேபி எனக்கு வந்து ஏதோ ஓகே i20Nன்னு போட்டு ஏதோ 1.5 லிட்டரில் டர்போ 4 சிலிண்டர் கொண்டு வந்திருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். இதே இது ஒரு 1 லேக் எக்ஸ்ட்ரா போட்டு கூட. ஸோ ஆனால் எனக்கு மெயினாக 4 சிலிண்டர் தான் வேணும்ன்ட்டு எனக்கு இருந்துச்சு ப்ரோ. இன்னொன்று எனக்கு 3 சிலிண்டரோட அந்த ஒரு த்ரம்ட்டு, எனக்கு அந்த மைலேஜ் ட்ராப் டவுனு எல்லாமே எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா 1 லிட்டர் வந்து எனக்கு ஒரு 6-7 கொடுக்குறதுல எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வெர்னாவுமே 1.5 லிட்டரே உங்களுக்கு வந்து 8-7 கொடுக்குது. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு அது பத்தலை. என்லைன் மைலேஜ் தரலன்னு சொன்னீங்க. ஸோ இந்த கார் வந்து பலினோவுக்கு மைலேஜ் கொடுக்கலன்னு சொல்லிட்டீங்க. இந்த காரில் உங்களுக்கு ஹைவே மைலேஜ் எவ்வளோ வருது, சிட்டி மைலேஜ் எவ்வளோ உங்களுக்கு வருது? எனக்கு சிட்டியில் வந்து ஸோ ரொம்ப ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் எனக்கு வந்து ஒரு 10 கொடுத்துரும், 10-11 கொடுத்துரும். ஸோ ஹைவேல வந்து என்னோட டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து இருக்குது. இப்போ எனக்கு சில டைம் நல்ல கொஞ்சம் வெரைட்டி போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு 14-15 கொடுத்துருது. ஆனால் அதே இது வந்து என்னென்னா நான் வந்து ஓகே இன்னொரு 80லே போட்டு நான் க்ரூஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன், அது பாட்டுக்கு போகுதுன்னா எனக்கு ஒரு 18-19 கிட்ட எனக்கு கொடுத்துருது. 19 வரைக்கும் நீங்கள் ஆமாம். அதாவது இதோட அராய் மைலேஜ் 19 சொல்லுவாங்க. நீங்கள் அந்த அராய் மைலேஜை ஹைவேஸில் எடுத்திருக்கீங்க. ஆமாம், கொடுத்துருது. ஒரு நல்ல டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு தான் நீங்கள் வந்து இந்த காரை ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க. இதில் டிரைவர் கம்ஃபர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? ஆக்சுவலாக டிரைவருக்கு கம்ஃபர்ட்டுங்கிறது சூப்பராகவே இருக்குது. இது சஸ்பென்ஷனோட டியூனிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இது ஒரு சாஃப்ட் டியூனிங்கு. இதில் ஒரு கான்ஸும் இருக்குது. என்னென்னா ஒரு 5-6 பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காடுறாங்கன்னா கீழே போயிடும் வண்டி. இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நான், எங்கள் அம்மா, அப்பா, ஸோ 3 பேர் போகும்போது எனக்கு கரெக்டாக இருக்குது. நார்மலாக ஒரு ஹியூண்டையில் ஒரு ப்ளஸ் ரைடு குவாலிட்டி இருக்கும். ஸோ அந்த ரைட் குவாலிட்டி வந்து எனக்கு இங்கே அச்சீவ் பண்ணுறேன். சேம் திங் வந்து எனக்கு பாடி ரோலுமே நல்ல கண்டென்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு உள்ளே இருக்கிற சீட்டிங் கம்ஃபர்ட்டு, அந்த ஒரு பாஸ்சர் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. பின்னாடி பேசஞ்சர்ஸ் 3 மெம்பர்ஸ் உட்காடுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த காரில் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது? ஸோ இது வித்துபடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சப்-4 மீட்டர்லேயே ஆக்சுவலாக நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். இது ஒரு பேப்பரில் வந்து 3XOக்கு அடுத்த வித்தே வந்து இதுதான். ஓகே, ஒரு சப்-4 மீட்டர் கேட்டகரியில். அப்படிங்கும்போது எனக்கு பின்னாடி வந்து 3 பேர் தாராளமாக உட்கார முடியுது. ஆனால் வந்து 3 பேருமே கொஞ்சம் குண்டாக இருந்தால் கஷ்டம். இன்னும் ஒரு 3 நார்மல் ஆவரேஜ் வெயிட் பர்சன் வந்து உள்ளே உட்காரதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. லாங் டிரைவ்லாம் போகிறோம்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட ரிக்ளைன் ஆங்கிளுமே ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு எல்லா ஹியூண்டாய் கார்ஸ்லையுமே ஒரு லைட்டாக ஒரு ரிக்ளைன் ஆங்கிள் இருக்கும். நார்மல் தென் ஸ்ட்ரெயிட். அது ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இதில் நல்ல ஒரு ரிக்ளைன் ஆங்கிள் வந்து இருக்குது. அதனால ஒரு லாங் ஜேர்னிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன்னா அவனை விட்டுட்டு நான் வந்து பின்னாடி கூட நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். ஓகே, அந்த அளவுக்கு அந்த அளவு கம்ஃபர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட NVH உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? NVH அப்படின்னா என்னது ப்ரோ? NVH இந்த டவுட் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு, மக்களுக்குமே. NVHனா ஒன்றும் இல்லை, நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்ஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு காரோட நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்ஸ்னஸை பொறுத்து தான் அதோட ஸ்மூத்னஸ் எல்லாமே நம்ம வந்து ரிஃபைண்டாக இருக்குதா அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ NVH நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். NVHனா வைப்ரேஷன் ஹார்ஸ்னஸ். ஓகே, வைப்ரேஷன் ஹார்ஸ்னஸ். ஓகே, ஸோ அதை தான் NVHன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த காரில் அது எந்த அளவுக்கு இருக்குது? NVH ஓகே. ஸோ ஒரு வைப்ரேஷன் வைஸ் படி பார்த்தா உள்ள எந்த வைப்ரேஷனுமே கிடையாது. நான் வந்து ஒரு 120, 130, 140 அப்படி அடித்தாலுமே எனக்கு உள்ள எந்த வைப்ரேஷனுமே தெரியாது. ஆனால் நாய்ஸ் லெவலுங்கும்போது இன்னும் பெட்டராக டேம்பிங் பண்ணியிருக்கலாமோன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா மெயின்லி டாட்டா ஆல்ட்ரோஸோட டேம்பிங்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இது ஒரு 110, 120 போகும்போது எனக்கு ரோட் நாய்ஸ் எனக்கு அதிகமாக கேட்கும் டயரில். 100க்கு மேலே தான் கேட்குது. ஆமாம், அதுவுமே 100க்கு மேலே தான் கேட்குது. ஆனால் இருந்தாலும் தேர் ஆர் கார்ஸ் இன் சப்-4 மீட்டர் கேட்டகரி அவங்க நல்லா டேம்பிங் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு டேம்பிங் வந்து இல்லை. ஆமாம், டயர் நாய்ஸும் ரோட் நாய்ஸும் உங்களுக்கு இருக்கு ஃப்ரீக்வெண்டா. ஆமாம், அஸ்டா ஆப்ஷன்றது டாப் வேரியன்ட். மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் உங்களுக்கு கிடைச்சிரும். இதில் என்னென்ன ஃபீச்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, இது ஆக்சுவலாக இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். நான் வந்து கிரெட்டா இல்லை இப்போ வந்த வெனியூவை கம்பேர் பண்ணும்போது ஸோ இது ஒரு லெஸ் ஃபீச்சர், ஆனால் அந்த ஃபீச்சருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மெயின்லி எனக்கு வந்து இந்த லென்த்துக்கு இருக்கிற காருக்கு எனக்கு 360 டிகிரி எனக்கு தேவையில்லை.
ஸோ என்னால் ஜட்ஜ் பண்ணி ஓட்ட முடியும். எனக்கு மெயின் ஃபீச்சரே வந்து என்னென்னா, எனக்கு இப்போ நான் வந்து அது ஆன் பண்ணுறேன், இல்லை நான் வந்து கார் பக்கத்தில் நான் வரேன்னா, ஸோ இது ஸோ இந்த இதுக்கு பேர் என்ன ப்ரோ? ஓஆர்விஎம் சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ ஓஆர்விஎம் எனக்கு தெரில. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி கீழே வந்து லைக் லைட் அடித்து கொடுக்குது. ஸோ கீழே ஏதாவது நாங்கள் இருக்கிறது வந்து கிராமத்து சைடு இருக்கிற ஏரியா. ஸோ அதனால் கீழே ஏதாவது பாம்பு இருக்கா, இல்லை ஏதாவது ஒன்று படுத்து கிடக்கா, ஸோ எல்லாமே எனக்கு தெரியும். இன்னொன்று ஒரு டிஸ்டன்ஸில் வந்து ஸோ ஒரு டார்க்கான இடத்துல நான் காரை பார்க் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணினா இங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஆமாம், ஸோ லைட்ஸ் எல்லாமே ஆன் ஆயிரும். அதனால் ஓகே, ஸோ ரோட்டில் என்ன இருக்குது, எல்லாம் கிளியராக இருக்கா, ஸோ எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ ஹுண்டாயில இருக்க நிறைய யூசர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ காரை ஆஃப் பண்ணிட்டு போனாலும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து லைட் எரியும், லைட் எரியும். ஆன் பண்ணாலும் முன்னாடியே ஆன் ஆகி நமக்கு லைட் எரியும் அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆமாம். இன்னொன்று வந்து மெயின் திங் வந்து ப்ளூ லிங்க்கு. நான் எந்த இடத்துல எங்கே போனேன் எல்லாமே. இன்னொன்று வந்து காரோட லொக்கேஷனு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் நான் வந்து டெய்லி உட்காந்து நான் பார்ப்பேன். அது ஒன்று. மெயினாக வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட். இப்போ நான் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கேன், நான் ஒரு லைக் பிஸி ரோட் கண்டிஷனில் இருக்கேன், நான் வந்து வாய்ஸ் அசிஸ்ட் பண்ணியே நான் வந்து என்னென்னா ஏசியை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப மெயின்லி எனக்கு வந்து சன்ரூஃப். சன்ரூஃப் வந்து இதுக்கு முன்னாடி பேசிக்கான கார் வச்சுருக்கீங்க. ஆமாம். இந்த சன்ரூஃப் வந்து உங்களுக்கு பெரிய அப்கிரேடாக இருக்கும். ஆமாம். நிறைய ரிவ்யூவில் வந்து ஏதோ அவங்களுக்கு சன்ரூஃப் இருக்கிறதே அவங்களுக்கு வந்து யூஸ்லெஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி தெரில. ஏன்னா நான் வந்து டெய்லி வந்து நான் காலையில் நான் ஜிம் போகும்போது நான் ஓட்டுவேன். அப்போது ஒரு சன்ரைஸ் மாதிரி தெரியும். அப்போ வந்து என்னென்னா கேபின் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு டார்க்காக இருக்கிற வேண்டிய சிச்சுவேஷனில் எனக்கு டார்க்காக வேணும். என் பேசஞ்சர்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அந்த டைமில் போயிட்டு எனக்கு வந்து டார்க்காக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். எனக்கு ஒரு ஏரி ஃபீல் வேணும்னா நான் சன்ரூஃபை நான் திறக்க மாட்டேன். எனக்கு சன்ரூஃப் திறக்கிறத ஐ டோன்ட் அட்வைஸ் இட். எனக்கு சன் பிளைண்டை நான் திறந்தேனாலே ஃபுல்லாக உள்ள ஏதோ ஒரு ஏரி ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே இது நான் வந்து மார்னிங்கும் பண்ணுவேன், நான் டெய்லி நான் வந்து ஒரு ஈவினிங் டேக் வந்து எடுக்கும் போதுமே நான் பண்ணுறேன். ஓகே. ஆக்சுவலாக வந்து நீங்கள் தான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் இன்றைக்கி நிறையா கார்ஸ் வந்து ஓப்பன் சன்ரூஃபாக கொடுக்கல, அந்த பேனல் மட்டும் கொடுக்குறாங்க, கிளாஸ் பேனல் மட்டுமே. ஸோ ப்ரோ யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு வென்டிலேஷனுக்கோ இல்லைனா ஒரு வெளிச்சத்துக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் அட்வைசபிள். சின்ன பசங்க மேலே உட்கார வச்சு போகிறது நாட் அட்வைசபிள். ஸோ நீங்கள் யாரும் அதை தப்பாக பண்ணாதீங்க. நீங்கள் தான் ப்ரோ கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறீங்க நான் பார்த்ததுலேயே. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ அடுத்தது வந்து நம்ம நிறையா பேர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வாங்கும்போது ஹெட்லைட் விசிபிலிட்டி பார்க்காம வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த காரில் உங்களுக்கு ஹெட்லைட் விசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, போதுமான அளவுக்கு இருக்கா? சூப்பர். நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போதே நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் சாயங்காலம் தான் வந்தான். எனக்கு வந்து ஹெட்லைட் வந்து எனக்கு கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஓகே, நார்மல். ஏன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இப்போ வர கார் எல்லாத்துக்குமே அதே ஹெட்லைட் தான். ஸோ அதனால் நான் ஒரு ஆப்ஷனாக நான் ஒரு ஃபாக் லேம்ப் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து டெய்லி நான் வந்து மார்னிங்கும் நான் ட்ரைவ் பண்ணுறேன், நான் வந்து நைட்டுமே நான் வந்து நிறைய டிரைவிங் போகிறனால நான் வந்து கீழே நான் வந்து ஒரு ஃபாக் லேம்புமே நான் வச்சுருக்கேன். மற்றபடி ஹெட்லைட் வந்து ஓகே. மற்ற கார் ஸோ ஃப்ராங்க்ஸ் பலினோலலாம் ஸோ எப்படி இருக்குமோ அதே பவர் ஆவரேஜாக இருக்குது. போதுமான அளவுக்கு. ஆனால் நைட்டு வந்து ஃபுல்லாக நீங்கள் ஓட்டுறீங்கன்னா ஐ வுட் சஜஸ்ட் அ ஃபாக் லேம்ப். அதைத்தான் நான் போட்டேன். நியூ கார் பையர்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஹுண்டை ப்ரிஃபர் பண்ணாத காரணம் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் இது வரைக்கும் கார் வாங்கி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை சர்வீஸ் விட்ருக்கீங்க? ஸோ நான் இப்போ கார் எடுத்து ஒரு 4 months ஆகுது. ஸோ இந்த 4 monthsலேயே ஜஸ்ட் நான் ஒரு 18,700 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஜஸ்ட் 4 ப்ரோ, வருஷத்துக்கே 10,000 கிலோமீட்டர் தான் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் 4 மாதத்தில் 18,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன்றீங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 சர்வீஸ் பண்ணியிருப்பீங்கல்ல ப்ரோ. இப்போ நான் வந்து 3வது நான் ஒரு நெக்ஸ்ட் வீக் இல்லை அதுக்கு அடுத்த வீக் கூட நான் விட்டுருவேன். அது ஒரு 1500 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டேன். ஆனால் எனக்கு வந்து இப்போது 2 சர்வீஸ் முடிஞ்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1500 கிலோமீட்டரில் பார்த்தாங்க, செகண்ட் சர்வீஸ் வந்து 10,000 கிலோமீட்டர். ஓகே. அந்த இது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஃப்ரீ சர்வீஸாக தான்? ஆமாம், ஃப்ரீ சர்வீஸாக தான் இருக்கும். அதனால் அடுத்து போகும்போது தான் தெரியும் இந்த கார் எப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து ஹியூண்டாய் கார்ஸோட சர்வீஸ் எப்படின்னு தெரியும். ஏன்னா நான் 10 yearsஆகவே நான் ஹியூண்டாய் காரை தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே. அப்போது வந்து எவ்வளோ வரும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு ஒரு 10,000 11க்குள்ளே வந்தாலுமே இட்ஸ் அ வெரி குட் ப்ரைஸ். ஏன்னா எனக்கு வந்து எனக்கு 7,600 தான் இருக்கணும்லாம் கிடையாது. நீ வந்து எவ்வளோ காசு கேட்குறியோ நீ கேட்டுக்கோ, ஆனால் எனக்கு வந்து ஒரு நல்ல சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டேன்னா போதும். ஓகே. ஸோ தேட்ஸ் மை மெயின் கோல். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சர்வீஸ் டீமில் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க? நல்லா பண்ணித்தராங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? அப்புறம் இந்த கார் எடுத்த ஒன் ஆஃப் த மெயின் ரீசனே அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா
நான் ஆக்சுவலாக நான் ஒரு 10 இயர்ஸாகவே நான் ஒரு ஈயான் கார் தான் வச்சுருக்கேன். ஈயான்ங்கிறது எவ்வளோ பேசிக் மாடல், ரொம்ப கீழே இருக்கிற வண்டி. அது ஒரு 10 வருஷம் இருக்கிற வண்டி, 10 வருஷம் பழைய வண்டியை அவங்கள அப்படி பார்த்துக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு 3 இயர்ஸ் பேக்கெலாம் ஒரு டோட்டல் லாஸ் ஆகிற மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சு. அதெல்லாம் வந்து என்னன்னா அதாவது என்னன்னா ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணாங்க அவங்க. அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்னை ஆட் பண்ணி விட்டு அந்த வண்டி நம்பர் தான் அந்த அந்த குரூப் நேமு. ஸோ அதிலலாம் இன்க்ளூட் பண்ணி வந்து என்னென்ன பார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, என்னென்ன அப்டேட்டு, டெய்லி என்னென்ன அப்டேட்டு எல்லாமே வந்து நீட்டாக பண்ணுறாங்க. அதனாலேயே சரி என்னடா இப்படி பண்ணுறாங்க, ஆனால் நிறைய கம்பெனியில் இருக்கிற யூசர் ரிவ்யூஸ்லாம் என்ன கழுவி ஊற்றுறாங்க. ஓ, எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு பண்றாங்கன்னு சொல்லும்போது. எந்த ஷோரூம்ல இந்த மாதிரிலாம் உங்களுக்கு? ஸோ இது நான் வந்து திருநெல்வேலி சுசி ஹுண்டாயில் தான் நான் ஒரு 10 இயர்ஸாகவே நான் கார் கொடுத்துட்ருக்கேன். 10 இயர்ஸ் முன்னாடியுமே அங்கே தான் நான் வந்து கார் வாங்கினேன். ஸோ அதே டீலர்ஷிப்லேயுமே நான் வந்து i20 எடுத்துட்டேன். ஓகே, சூப்பர் ப்ரோ. ஆனா நீங்க சொல்றது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு இயன் காருக்கு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு சர்வீஸ் நெட்வொர்க் வந்து பண்றாங்க அப்படின்றது. பட் நிறைய ஃபீட்பேக் வந்து நெகட்டிவா தான் சொல்றாங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் நல்லா இருக்கு. ஸோ நீங்க யாராச்சும் திருநெல்வேலியில் இருக்கீங்கன்னா ப்ரோ வந்து சூசி ஹுண்டை சர்வீஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சர்வீஸ் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குன்னா நீங்க அங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கார்ல நீங்க டிஸ்அட்வான்டேஜா ஃபீல் பண்ற விஷயங்கள்லாம் என்னென்ன? ஸோ எனக்கு மெயின் திங் வந்து எனக்கு இந்த கலர். ஏன்னா எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இல்லை ஆக்சுவலாக இது க்ளீனாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப செக்ஸியாக இருக்கும். இது வந்து ஸ்டாரி நைட் ஆக்சுவலாக. ஓகே ஓகே. நீங்கள் தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், நீங்கள் பக்கத்தில் ஏதாவது லைட் அடிச்சதுன்னா ப்ளூ கலர். ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகே. ஆனால் நான் வந்து ஏதாவது சின்ன கை வச்சாலுமே அது ஃபிங்கர் பிரிண்ட் எல்லா இடத்துலையுமே பட்டுரும். இது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் தட்ஸ் நாட் த ப்ராப்ளம். சரி, நான் கலர் செலக்ட் பண்ணது மெயின். இது வந்து இன்னொன்று வந்து என்னென்னா எனக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டி. இதுக்கு 1 ஸ்டெப் கீழே இருக்கிற வேரியண்ட்டு ஐ திங்க் 7.5 இன்ச் ஸ்க்ரீன் கொடுப்பாங்க. அதில் வந்து எனக்கு வந்து வயர்லெஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ இது எனக்கு வந்து வயர்டு. ஸோ ஆமாம், ஸோ அது ஒரு மெயின் ப்ராப்ளம். ஆனால் ஹியூண்டாயுமே அவங்க எனக்கு வந்து ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து அது அவங்க வயர்லெஸ்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் எனக்கு வேறு பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு சஸ்பென்ஷனு. வண்டி ஃபுல்லாகிடுச்சு, லக்கேஜ் எல்லாம் வந்து பின்னாடி ஒரு 3-4 பேர் உட்காடுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காடுறாங்கன்னா வண்டி கீழே போயிடும். அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம ரோட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நான் எப்பவுமே பார்த்து போகிறேன். ஆனால் ஒரு வாட்டி வண்டி வந்து ஒருத்தர் கையில் நான் கொடுத்தேன். அவர் வந்து கொஞ்சம் பார்க்காம போயிட்டாரு. அதில் வந்து கீழே தர தட்டிருச்சு. ஸோ அது ஒன்று. கிளியரன்ஸ் வந்து அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஹேட்ச்பேக்ல பொதுவாகவே ஆமாம் கம்மியாக தான் இருக்கும். ஆமாம். ஆனால் அது எனக்கு ஒரு தெரில. ஏன்னா நம்மளுக்கு வண்டி ஓட்ட தெரியும். அதனால நம்ம ஒரு பள்ளத்தில் நம்மளுக்கு எப்படி போட்டு எடுக்கணும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனால் எனக்கு ஒரு தெரில. ஆனால் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இப்போ வந்து சரி ஒருத்தங்களுக்கு ஃபுல்லாக பேட் பேச்சஸ்னால் அப்போ இது கன்சிடர் பண்ணுறது வந்து நல்லது. கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம் தான். வந்து அடிபடும் நிறைய. ஆமாம். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த காரில் வந்து இந்த மணிக்கு இது ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்றதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவாங்களா, நான் இந்த காசு கொடுத்ததுக்கு இது ஒர்த்துப்பா அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? மெயினாக எனக்கு ஒரு காசு கொடுத்ததுக்கு எனக்கு ஒர்த்தா எனக்கு ஒரு காரில் நான் மெயினாக நான் ஒரு 4 திங்ஸ் பார்ப்பேன். ஒன்று வந்து எனக்கு சேஸிங்கிறது ஒரு ரைடிங் டைனமிக்ஸை வந்து டிசைட்ஸ். அப்புறம் எனக்கு ஒரு நல்ல இன்ஜினு, நல்ல ஒரு சஸ்பென்ஷன், நல்ல பிரேக். இந்த 4மே எனக்கு போட்ட காசுக்கு எப்போ இது ஒர்த்துடா அப்படின்ட்டு எனக்கு வந்து இதே எனக்கு வந்து காமிச்சிருது, ஜஸ்டிஃபை பண்ணிடுது. ஓகே. ப்ரோஸாக நீங்கள் பார்க்குற விஷயங்கள்? ஆக்சுவலாக எனக்கு வந்து 2 ஃபீல்டில் வந்து எனக்கு வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. மெயின் இது வந்து எனக்கு இன்ஜின். எனக்கு அந்த இன்ஜின் வந்து எனக்கு ப்ரோஸு, அதே இன்ஜின் தான் எனக்கு கான்ஸு. ஸோ நிறைய பேர் 1.2 லிட்டர் கப்பா பெட்ரோல் இன்ஜின் வந்து அண்டர் பவர்ம்பாங்க. அது நிறைய பேர் கொஞ்சம் வெனியூ ஓட்டிட்டு இதை வருவாங்கன்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா வெனியூ இருக்கிற ரேஞ்ச் இருக்கிற அதோட காம்படிட்டர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரீஸா இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1.5 லிட்டர் கொடுத்துருவாங்க. ஆனால் வெனியில் 1.2 லிட்டர்னால அது ரொம்ப திணறும். ஆனால் அதே இன்ஜின் இங்கே வந்து ஐ திங்க் ரீடியூன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த பலினோ அளவு வந்து இந்த சிட்டிக்குள்ளே கொஞ்சம் பெப்பியாக இருக்கும். ஸோ பலினோ ஆர் ஃப்ராங்க்ஸ் 1.2 லிட்டர். ஸோ அதெல்லாம் சிட்டியில் கொஞ்சம் நல்ல பெப்பியாக இருக்கும். இது அந்த அளவு பெப்பியாக இல்லை. ஆனால் ஒரு ஹைவே பிடிக்கும் போது எனக்கு இந்த 3000 RPM மேலே அப்படி போனாலுமே 4000 போனாலுமே இன்ஜின் கதறாது. ஸோ எனக்கு இன்ஜின் வந்து நல்ல ஒரு ரெவ் ஹாப்பி இன்ஜினாக இருக்குது, நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. இன்னொன்று அந்த இன்ஜினோட வைப்ரேஷன் எதுவுமே எனக்கு உள்ள தெரியாது. இன்னொன்று கான்ஸ் நான் சொன்னது, நான் சஸ்பென்ஷன் நான் சொல்லியிருந்தேன். மோஸ்ட் ஆஃப் தட் 95% ஆஃப் த கேட்டகரி நான் அம்மா அப்பா 3 பேர் மட்டும் தான் நாங்கள் காருக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ப்ரீமியமாக இருக்குது. அந்த சாஃப்ட் சஸ்பென்ஷன் தான் வந்து என்னென்னா இந்த சின்ன அந்த பேட் பேச்சஸில்
மெதுவாக போகும்போது அழகாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகுது. மெயினாக வந்து ஃபோக்ஸ் வேகனில் வந்து உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் ஹார்டாக ஆயிருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த ஹைவே அந்த 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 ஹை ஸ்பீடு ஸ்டெபிலிட்டிக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் சிட்டிக்குள்ளலாம் அது பார்த்தீங்கன்னா நங்குன்னு விழும் பள்ளம். ஆனால் இது அப்படி விழாது. ஓகே. ஸோ அது எனக்கு ஸ்டிஃபாக இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ப்ரோ, இந்த காரை பற்றி நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. இப்போ ஒரு சின்ன கேம், ஓகே, ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு. ஒரு 6 கேள்வி இருக்கு. இந்த 6 கேள்விக்கு நான் கேள்வி கேட்பேன். நீங்க அதுக்கு 5 ஸ்டாருக்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்கன்றத வச்சு உங்க கார் எவ்வளோ ரேட்டிங் வாங்குன்றது தான் கேமே. ஓகே, சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மைலேஜுக்கு இந்த காருக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? ஸோ இவன் கிளைம் பண்ண மைலேஜும் கிடச்சிருச்சு. ஆனால் செக்மெண்ட்டில் பலினோக்கு இது கம்மி. அதனால நான் வந்து 3.9 கொடுப்பேன். 3.9. ஓகே, சூப்பர். அந்த டிரைவிங் கம்ஃபோர்ட் எனக்கு செக்மெண்ட்லேயே எனக்கு இதோட டிரைவிங் கம்ஃபோர்ட் தான் பெஞ்ச் மார்க். அதனால நான் 4.5 கொடுப்பேன். 4.5. ஓகே, சூப்பர். இந்த காரில் இருக்க ஃபீச்சர்ஸ்க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? ஸோ இதோட செக்மெண்ட் வந்து டாடா ஆல்ட்ராஸை கம்பேர் பண்ணும்போது நான் வந்து 4 கொடுப்பேன். ஏன்னா அதில் கொஞ்சம் ஜாஸ்தி 360 கேமராலாம் இருக்குது. அது மிஸ் அது ஆகுறதுனால மட்டும் 4 கொடுக்குறீங்க. ஆமாம். அது அப்புறம் ஹை ரெசல்யூஷன் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே. தென் வந்து சேஃப்டிக்கு இந்த காருக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? சேஃப்டி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி எனக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு லாரியிலேருந்து எனக்கு கல் பட்டு அங்கே வந்து ஒரு சின்ன டென்ட் தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு பின்னாடியுமே ஒரு பைக்காரன் எனக்கு மோதியுமே எனக்கு வண்டி சப்பவும் இல்லை. அதனால் அந்த ப்ரையாரிட்டி படி நான் ஒரு 4.2 கொடுப்பேன். பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆமாம், பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. 4.2 கொடுக்குறீங்க. எஸ், சூப்பர். சரி, தென் வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட், இதுக்கு நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் பாஸ்ட் 10 years ஆஃப் ஓனிங் ஹியூண்டை ஐ கேன் கிவ் 4.4. 4 கொடுத்துடலாம். ஓகே. தென் வந்து ஃபைனல் கொஸ்டின், வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா, அதாவது ஆஸ்டா ஆப்ஷன் வாங்கியிருக்கீங்க, கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த காசுக்கு இந்த கார் ஜஸ்டிஃபை பண்ணுதா? அதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? இந்த செக்மெண்ட்டில் இதை விட வேல்யூ ஃபார் மணி வந்து நான் பலினோவா பார்ப்பேன். ஏன்னா அது வந்து இதை விட டாப் ஃபண்ட் வந்து இதை விட 2 lakhs கம்மி தான் நான் நினைக்கிறேன். 11.5 வரைக்கும் வந்துடும். ஆமாம், ஆனால் 11.5 வரைக்கும் வந்துடும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் அது இருக்கிறனால நான் வந்து இதை நான் ஒரு 3.95 கொடுக்குறேன். 3.95. சரி. ஸோ ஃபைனலி நீங்கள் இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி நமக்கு இந்த கார் பார்த்தீங்கன்னா 4.15 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதாவது 4க்கு மேலே ஒரு கார் ரேட்டிங் வாங்கினாலே நல்ல கார் தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் படி 4.15 வாங்கியிருக்கு. எஸ், நிறைய விஷயம் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட டயத்தை ஒதுக்கி எங்களுக்காக ரிவ்யூ கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். ஸோ நீங்கள் யாராச்சும் 820 வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த யூசர் ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் இதே மாதிரி வேறு எந்த காருக்கு எந்த பைக்கு யூசர் ரிவ்யூ வேணும்னு நினைக்கிறவங்கள கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதை எடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் யாராச்சும் உங்கள் பைக் அண்ட் காரை வந்து நீங்கள் யூசர் ரிவ்யூ கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அதுக்கு டிஎம் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வேறு என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை ஆட் பண்ணுவோம் அடுத்ததுலேருந்து. ஸோ எப்பயுமே கார் ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் வந்து எப்பயுமே சீட் பெல்ட் வேர் பண்ணுங்கள், கூட இருக்கவங்களையும் சீட் பெல்ட் வேர் பண்ண சொல்லுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூசர் ரிவ்யூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.